கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட மருது எப்படியாச்சும் கார்த்தியை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா மருது ஆஃபீஸ்லேருந்து ரேவதியை கண்காணிச்சிட்டு இருக்காரு. எப்படியோ நம்ம மருதுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஆஃபீஸோட எம்டி நம்மளோட கார்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னால் கூட இது வேலை நடக்காது, நம்மளே இவன் கதையை முடிச்சாதான் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரேவதி வார்ன் பண்றாரு. எப்படியாச்சும் நம்ம இவகிட்ட என்ன பண்றாரு, போயிட்டு இந்த மாதிரி உன்னோட ஆஃபீஸ் எம்டி வந்திருந்தார்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. அப்போ அவர்கிட்ட கொஞ்சம் நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா அவர் பார்க்குற பார்வை எல்லாமே தப்பா இருக்கு, அதனால தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அவர் ரொம்பவே நல்லவர், என் உயிரையே காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது மருதுக்கு செம்மையா கடுப்பாகுது. என்ன ரேவதி நீ 6 மாசம் கூட இல்லை, அதுக்குள்ள நீ கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவன் நல்லவன் சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குற, உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம்ன்றது உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ற. என்ன சொன்ன, நீ சுதந்திரமா வேலைக்கு போகலாம், ஆனா இந்த மாதிரி எம்டி கூடலாம் ரொம்ப சேர்க்க வச்சுக்கிறதுலாம் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, உனக்கு பிடிக்கலன்னா சரி, நான் பேசாம இருக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு என்ன பண்றாங்க ரேவதி சொல்றாங்க. அப்போ நம்மளோட கார்த்தி இந்த மாதிரி சரி ஓகே, நம்ம ரேவதியும் வழக்கம் போல் நம்ம கார்த்திகிட்ட என்னன்ற மாதிரி மருது இந்த மாதிரி பண்ண திட்டினதுனால என்னன்ற மாதிரி பேசுகிறாங்க. எப்படின்னா எம்டியோட டிஸ்டன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆஃபீஸில் தொல்லை கொடுக்குறவ இவ திருப்பியும் வந்துட்டா அப்படின்னு சொல்லும் போது கூட இருந்த அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நேற்று எம்டி வீட்டுக்கு போய் விருந்தெல்லாம் சாப்பிட்டு வந்தாராம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அந்த அளவுக்கு போயிடுச்சா, இனிமேல் இவளை விடவே கூடாது, நானும் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி இவளை எப்படியாச்சும் வெளியே அனுப்பலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன், ஆனால் என்னால் முடியவே மாட்டேங்குது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளான் சிக்கும், அது கண்டிப்பாக இவள் வெளியே போவா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் ஒன்று பண்ணி இவளை வெளியே அமிச்சே ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க என்னோட வாழ்க்கையில் இவ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருப்பா, நான் அந்த எம்டியை அடைஞ்சே ஆகணும், அவருக்கு நான் தான் ஒய்ஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்ம ஆஃபீஸில் ரேவதியை தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. எப்படியாச்சும் ரேவதியை வெளியே தள்ளுறதுக்கு அடுத்த பிளான் போட்டுட்ருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மருது ஃபுல்லாகவே ரேவதி ஆஃபீஸில் போகிறதுலேருந்து வரதுலேருந்து எல்லாத்தையும் அவருக்கு தெரியாமல் வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. எப்படியோ அந்த கார்த்தி நம்மளோட ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறது, நம்ம அதெல்லாம் விடக்கூடாது, எப்படியாச்சும் நம்ம கூடி சீக்கிரம் அவனை போட்டு தள்ளிட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணி சொத்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ரேவதிக்கு நம்மளோட கார்த்தியை தவிர யாருமே உண்மையான மாப்பிள்ளையே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி மகேஷ் மாயான்னு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு நம்ம கார்த்தியை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மருதுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வரைக்கும் போய் எப்படியோ நின்று நம்ம ரேவதி திருப்பி ஞாபகம்லாம் திருப்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் கதை வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.